காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கோயில்பட்டி ஒன்றியம் துரைசாமிபுரத்திலே உளுந்து சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் உளுந்தை சாகுபடி செய்து அறுவடை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். விவசாயிகளிடம் கொள்முதல் செய்கிற பொழுது விவசாயிகளிடமிருந்து ஒரு கிலோ 64 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை தனவாரியாக, அதாவது ஒரு குவிண்டால் 6400 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் இன்றைக்கு கடைகளிலே நாம் உளுந்து வாங்குகிற பொழுது அந்த உளுந்து 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை கிலோ விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ விவசாயிகள் சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்கள் மூலமாக இது மிகப்பெரிய அளவுக்கு இந்த விலைகளிலே உயர்த்தி வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களுடைய தலைகளிலே வைக்கக்கூடிய நிலைமை தான் வருகிறது. எனவே அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசே இந்த விவசாயிகளிடமிருந்து உளுந்தை கொள்முதல் செய்து இதே விவசாயிகளுக்கு 6400 ரூபாய் என்பதை குவிண்டாலுக்கு ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் கிடைத்தால் கூட கடுமையான வறட்சி, மழை, காற்றுப்பண்டிகளுடைய தொல்லை இதையெல்லாம் மீறி இன்றைக்கு விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய இந்த பொருட்களுக்கு, உளுந்து போன்ற பயறு வகைகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கு தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேளாண் விற்பனை மையங்கள் மூலமாக, வேளாண் கொள்முதல் மையங்கள் மூலமாக விவசாயிகளிடமிருந்து ஒரு கட்டுப்படியான விலைக்கு இந்த டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களுடைய கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசாங்கத்தை வலியுறுத்தி காவிரி, வைகை, குண்டாறு, கிருதுமால் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.